தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனை நாம் ஆராதிக்க தேவனுடைய சபையில் அவருடைய மரணத்தை நினைவு கூர்ந்து துதிக்க தேவன் நமக்கு பாராட்டின அந்த கிருபைக்கு நாம் நன்றியுள்ளவர்களாக இருப்போம். இப்பொழுதும் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 10வது வசனம் யாராவது ஒருத்தர் வாசிப்போம். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய இரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாயிருந்தது. இரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துவது பிதாவுக்கு ஏற்றதாயிருந்தது. எதற்காக அப்படி ஏற்றதாயிருந்தது அப்படின்னா, அநேக பிள்ளைகளை தேவனுடைய சன்னிதானத்தில் அந்த சமூகத்தில் பிதாவாகிய தேவனுக்கு நம்மை ஒப்புரவாக்கி அவரோடு கூட ஒன்றாக்கும்படி தம்முடைய குமாரனை இந்த பூமியில் என்ன செய்ய வேண்டியது இருந்ததுன்னா, பிதா ஒரு திட்டம் வைத்திருந்தார். அவரை உபத்திரவங்களுக்குள்ளாய் கொண்டு போக வேண்டும். அவர் இந்த உலகத்துக்கு இரட்சிப்பின் அதிபதியாய் வெளிப்பட வேண்டும். அதற்கு முன்பாக அவர் உபத்திரவத்துக்குள்ளாய் கொண்டு போக வேண்டும். இரட்சிப்பின் அதிபதி ஆண்டவராய் இயேசு நம்மை அவர் இரட்சித்திருக்கிறார். நம்முடைய அக்கிரமங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்திருக்கிறார். நாம் சந்தோஷமாய் ஆண்டவரை துதிக்கிறோம். இப்படி துதிப்பதற்கு அதற்கு முன்பாக ஒரு காரியம் நடந்திருக்கே. பிதா தம்முடைய குமாரனை அந்த மரணத்துக்குள்ளாக கொண்டு போய் அந்த மரணத்தின் வழியாக நமக்கு இரட்சிப்பை உண்டு பண்ணி, அவர் பிதா தம்முடைய குமாரனுக்கு அப்படி ஒரு திட்டத்தை வைத்து நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார். நாம் துதிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். அதற்கு காரணம் பிதா தம்முடைய குமாரனை என்ன செய்தார்னா, அந்த இரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களுக்கு உள்ளாக கொண்டு போய் அவரை பூரணப்படுத்த வேண்டியது பிதாவினுடைய சித்தமாக இருந்தது. பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவை பிதா ஆகிய தேவன் இந்த பூமியில் அவர் மனுஷனாய் வாழ்ந்த நாட்களில் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் அந்த 3 வருட காலமாக அவரை உபத்திரவத்துக்குள்ளாக பாடுகளுக்குள்ளாக தேவன் அவரை நொறுக்கினார். சும்மா இன்னைக்கு நம்ம ஆண்டவரேன்னு சொல்கிறோம், இயேசு என் இரட்சகர்னு சொல்கிறோம். சும்மா இல்லை. அதுக்கு முன்பாக தேவன் தன்னுடைய ஒரே நேசகுமாரன், தன்னுடைய இருதயத்தில் இருந்த பிரியமான குமாரன், அவருக்காகவே இந்த உலகத்தை சிருஷ்டித்த பிதா அந்த குமாரனை நம்மேல் வைத்த அன்பினால் அவரை நொறுக்கினார், உடைத்தார். இன்னைக்கு ஆண்டவரேன்னு சொல்கிறோம். அதுக்கு காரணம் இயேசு நொறுக்கப்பட்டார். இதை நாம் ஒரு காலம் மறக்கக்கூடாது பிரியமானவர்களே. அவருடைய மரணத்தை நினைப்பதே ஆராதனை. அவருடைய மரணத்தை நினைவு கூறுவதே நமக்கு தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நாம் வாசிக்கிறோம் ஏசாயாவின் புஸ்தகம் 28வது அதிகாரத்தில் தேவன் அவரை எப்படியாய் நொறுக்கிறதுக்கு முன்பாக அவரை எப்படி பரீட்சை பார்த்தார்னு ஒரு வார்த்தையை பார்க்குறோம். ஏசாயாவின் புஸ்தகம் 28:16 வாசிப்போம். ஆதலால் கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன். அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாயிருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். அந்த கல் விலையேற பெற்ற கல். ஆனால் மனுஷர்கள் தள்ளப்பட்ட கல். ஆனால் தேவனுடைய பார்வையில் அது விலையேற பெற்ற கல். ஆண்டவராய் இயேசுவை பிதா என்ன செய்தாராம்? பரீட்சித்தார், சோதித்து பார்த்தார். இந்த உலகத்துக்கு அவரை இரட்சிப்பின் அதிபதியாக நான் ஏற்படுத்த போகிறேன். அவர்தான் இரட்சகர், அவர்தான் மீட்பர், அவர்தான் ஆண்டவர். சகலத்தையும் அவருடைய பாதபடியில் நான் கொண்டு வந்து வைக்க வேண்டும். அதற்கு முன்பாக அவரை பரீட்சிக்க வேண்டும். அதற்கு முன்பாக அவரை நான் சோதிக்க வேண்டும். அவர் மெய்யாகவே இரட்சகர் தானா? அவர் உலகத்தை இரட்சிக்கக்கூடிய அந்த அதிபதி தானா? அதற்கு முன்பாக அவரை சோதித்தார். அவருடைய விசுவாசத்தை சோதித்தார். அது எங்கே பார்க்குறோம் அப்படின்னா, மத்தேயு 4வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிப்போம்.
அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாளாய் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனேயானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். அதற்கு முன்பாக 3வது அதிகாரம் 17 வாசிக்கலாம். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. அதாவது ஞானஸ்நானம் எடுத்து கரை ஏறுகிறார். பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல அவர் மேல் வந்து இறங்குகிறார். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகுது. என்ன சத்தம்னா, இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன். அந்த சத்தம் ஆண்டோடைய காதுல அந்த சத்தம் தொனிக்குது. அப்படியே அவர் வந்து உள்வாங்கி கொண்டார். ஆனாலும் அந்த சத்தத்தை சாத்தானும் கேட்டான். அதே முக்கியம், சாத்தானும் கேட்டான். அவர் 40 நாள் வரைக்கும் வெயிட் பண்ணுறான். அந்த சத்தத்தை கேட்ட சாத்தான் உடனே இயேசுவிடத்தில் வராமல் 40 நாள் காத்திருக்கிறான். அவன் 40 நாள் வரைக்கும் உபவாசம். அந்த சரீரத்தில் எல்லா பலனும் குறைந்து பசி உண்டாகி அவர் சோர்ந்து போகிற நேரத்தில் அவன் அப்படியே வர்றான். வந்து என்ன செய்கிறான்னா, நீர் தேவனுடைய குமாரன் ஆனால், அங்கேதான் அந்த விசுவாச பரீட்சை. ஏன்னா பிதா சொன்னார், இவர் என்னில் பிரியமாக இருக்கிறேன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன். பிதா சொன்னார், இவர் என் நேசகுமாரன் பிதா சொன்னார். அப்படின்னா உமக்கு இந்த வேதனை எதற்கு? 40 நாளும் பசி எதற்கு? ஒரு கல் அப்பமாக்கி என்ன செஞ்சிடலாம், சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கலாமே. எல்லாமே உங்கள் கையில் தானே, பிதா கையில் தானே இருக்குது. அவருடைய நேசகுமாரன் தானே. அவருடைய அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்தி எப்படி நீர் தேவனுடைய குமாரன் ஆனால் சந்தேகம், பரீட்சை. பிதாவாகிய தேவன் அங்கே எங்கே வாசித்தோம்? ஏசாயாவின் புஸ்தகத்தில், அஸ்திபாரமாகி ஒரு கல்லை வைக்கிறேன், சீயோனில் வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும். இப்படித்தான் ஒவ்வொரு சோதனையிலையும் பிதா அவரை பரீட்சித்தார், சோதித்தார். அந்த கல் விலையேறப்பெற்ற கல், அந்த கல்லை நம்புகிறவன், விசுவாசிக்கிறவன் பதற வேண்டாம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் நம்ம பதஷ்டம் அடைகிறோம். ஆண்டவரை பிதா கடுமையாய் சோதித்து அவர் இரட்சகராய் மீட்பராய் நமக்கு தந்திருக்கிறார். ஆமேன். ரட்சிப்பின் அதிபதி அவர் மூலமாக நமக்கு எல்லா காரியத்திலையும் நாம் விசுவாசித்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆம் பிரியமானவர்களே, அவரை பிதா நொறுக்கினார். ஆரம்பத்திலிருந்தே கடைசி வர, சிலுவைக்கு போகிற வரைக்கும் எல்லா காரியத்திலையும் நீங்கள் வாசிச்சிங்கன்னா அநேக இடங்களில் மனுஷரால் புறந்தள்ளப்படுவதும், வசைபாடுவதும், அவரை ஏளனமாய் பேசுவதும், நிந்திப்பதும், பெயல்செபுல், சாத்தான், மதிமயங்கி என்னென்னமோ அவரை ஜனங்கள் பரிகசித்தார்கள். கேலி பரியாசம், எல்லா நெருக்கத்திலையும் பிதாவை அவர் கனம் பண்ணி கொண்டே இருந்தார். ஒரு காலும் அவர் தன்னுடைய இருதயத்தில் ஏன் என்ற கேள்வி அவருடைய இருதயத்தில் எழும்பவே இல்லை. பிதாவுடைய நொறுக்குதலுக்கு அவர் தம்மேல் வைத்திருக்கிற அந்த சிலுவையை, அந்த பாரத்தை அவர் சந்தோஷமாய் சுமந்தார், ஏற்றுக்கொண்டார். ஏசாயாவின் புஸ்தகம் 53வது அதிகாரம் நமக்கு தெரிந்த வார்த்தை தான். அநேக நேரங்கள் நம்ம தியானிச்சிருக்கிறோம். 10வது வசனம், கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்புக் கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். போதும். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். இந்த இடத்துல நம்ம வாசிக்கிற சும்மா சாதாரணமா, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி, எப்படி நொறுக்கினார்? அதுதான் 3 வருஷமும் அவருக்கு நடந்த சம்பவங்கள். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் பசி, பட்டினி, ஏன் தன்னுடைய சகோதரர்கள் குடும்பத்தில் கூட அவரை வெறுத்தார்கள். குடும்பத்தில் கூட அவரை புரிந்து கொள்ள முடியலை. அவரை புறந்தள்ளப்பட்டவராய், அற்பமாய் எண்ணப்பட்டவராய், சொந்த ஊரில்
சொந்த ஊரில் மதிப்பில்லை, சொந்த ஊரில் கனம் இல்லை. எல்லா காரியத்திலையும் எங்கே போனாலும் அவருக்கு நொறுக்குதல் தான், உடைத்து கொண்டே இருந்தது. என்ன அவர் எதுவும் பாவம் செய்தாரா? கிடையலை, இல்லை அப்படி ஒரு தவறோ ஒரு அக்கிரமோ அவரிடத்தில் ஒரு பாவமும் இல்லை. ஆனால் நமக்காக அப்படி நொறுக்கப்பட்டார். இரட்சிப்பின் அதிபதியை பிதா அப்படியாய் அவரை ஒப்பு கொடுத்தார். பிரியமானவர்களே, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி இந்த இடத்துல தான் நாம் தியானிக்கணும். நம்மை போட்டுக்கிறணும், நம்ம ஒவ்வொருடைய பேரையும். அமல்ராஜை அவர் கர்த்தரோ அமல்ராஜை நொறுக்க சித்தமாகி, இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொருத்தரும் அந்த இடத்துல பேரை போட்டுக்கிறணும். கிறிஸ்துவ வாழ்க்கை நொறுங்குதல் இல்லாமல் தேவனுடைய அந்த சமூகத்தில் ராஜ்யத்தில் போய் நாம் அவருடைய பிள்ளைகளாய் மகிமையில் போய் நிற்க முடியாது. எப்படி இயேசு நொறுக்கப்பட்டதினால நமக்கு ரட்சிப்போ, அவருடைய வழியில் நாமும் நொறுக்கப்பட்டால்தான் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவருடைய சமூகத்தில் போய் நிற்க முடியும். கனத்தினாலும் மகிமையினாலும் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக இயேசு கொண்டு போய் நிறுத்தப் போகிறார் என்று சொன்னால் அவருடைய அடிச்சுவட்டை நாமும் பின்பற்றுவர்களாக இருக்கணும். நான் நொறுக்கப்பட வேண்டும். நான் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் இந்த பூமியில் வாழ்கிற எனக்கு கொடுக்கப்பட்ட காலமெல்லாம் எனக்கு நொறுக்குதல், தேவன் என்னை உடைத்து நொறுக்கி என் மேலே அவர் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒரு பாரத்தை, ஒரு நெருக்கத்தை அனுமதிக்கும் போது, நான் பிதாவாகிய தேவனுக்கு இயேசு எப்படி தம்மை முழுமையாய் அர்ப்பணித்திருந்தாரோ, ஒப்பு கொடுத்திருந்தாரோ, அப்படி நானும் ஒப்பு கொடுத்து அப்படி வாழாத பட்சத்தில் அந்த இடத்துல போய் நான் நிற்க முடியாது. அதை விளைவிக்கிறணும். பாவம் மன்னிப்பை பெற்றால் மட்டுமல்ல, பாவம் மன்னிப்பை பெற்று நாம் ஒவ்வொரு நாளும் தேவன் ஆண்டவராக இயேசுவை எப்படி நொறுக்கினார், அதுபோல் எனக்கு தேவன் சில நெருக்கங்கள், பாடுகள், கஷ்டங்களுக்குள்ள உபத்திரவங்களுக்குள்ள அனுமதிக்கும் போது அதை நான் ஆண்டவர் இயேசு எப்படி கடந்து போனாரோ அதுபோல் நானும் கடந்து போக நான் பிரயாசப்பட வேண்டும். எனக்குன்னு சில விருப்பங்கள் இருக்கலாம், எனக்குன்னு ஒரு திட்டங்கள் இருக்கலாம், எனக்குன்னு சில ஆசை இருக்கலாம். ஆனால் அதை எல்லாவற்றையும் தேவனுடைய சமூகத்தில் நான் ஒன்றுமில்லை, எல்லாவற்றையும் பலி செலுத்துகிற இடம். ஆண்டவரை இயேசு அப்படித்தான் இருந்தார். பிதாவுக்கு முன்பாக நொறுக்கும்போது, என் சித்தமல்ல உம்முடைய சித்தம் ஆகட்டும் ஆண்டவரே, என் சித்தமல்ல, என் விருப்பம் அல்ல. அதைத்தான் இங்கே வாசிக்கிறோம். 12வது வசனம், அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அப்படின்னு வாசிக்கிறோம். ஆத்மாவில் எழும்பக்கூடிய உணர்வுகள், உணர்ச்சிகள், விருப்பங்கள், ஆசை, இச்சைகள் எல்லாவற்றையும் மரணத்தில் ஊற்றி விட்டார். அது என் விருப்பம் அல்ல, உம்முடைய விருப்பத்தின்படி ஆகட்டும். எத்செமனேயில் அப்படித்தான் ஜெபம் பண்ணார். என் சித்தம் அல்ல, அதுதான் சொன்னார். என் ஆத்மா மரணத்துக்கு எதுவாக துக்கம் கொண்டாடி இருக்கப்பா அப்படின்னார் சீசரிடத்தில். எத்செமனேயில் ஜெபம் பண்ணி முடிக்கும் போது சீசரிடத்தில் அந்த வார்த்தையை சொல்கிறார். என் ஆத்மா மரணத்துக்கு எதுவாக, அதாவது பிதாவின் சித்தத்தை விட்டுருவேனோ, விடக்கூடாது. பிதாவுக்கு பிரியமானது எதுவோ அதையே நான் செய்வேன். என் விருப்பம் வேணாம், என் சித்தம் வேணாம், தேவனுடைய திட்டம் எதுவோ அதுவே எனக்கு முக்கியம். பிரியமானவர்களே, இந்த இடத்துல தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்ற வைராக்கியத்தோடு கூட ஆண்டவர் பிதாவுக்கு முன்பாக தன்னை முழுமையாய் ஒப்பு கொடுத்தார். அதனால தான் நம்ம இன்னைக்கு உட்கார்ந்துருக்கிறோம், ஆண்டவர் இரட்சகர்னு சொல்கிறோம், ஆராதிக்கிறோம். பாருங்கள், இந்த காரியங்களை நம்ம நிறைய பார்க்கலாம். 53 அவர் இன்னும் எப்படியெல்லாம் நொறுக்கினாருங்கிறதுவெல்லாம் 53:3 இருக்குது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கவனிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். அதாவது அதுதான் நான் சொன்னேன், ஜனங்கள்லாம் மதிக்கலை அவரை. மனுஷரால் புறந்தள்ளப்பட்டவர். சங்கீதத்தில் வாசிக்கிறோம், மனுஷர்கள் தலையின் மேலே என்ன செய்தார்கள், ஏறி போனார்கள் இருக்கு. மனுஷர்கள் தலை மேலே ஏறி போனாங்களாம். எவ்வளவு, அதாவது அவரை மனிதனாகவே மதிக்கலை. அந்த அளவுக்கு அவரை கொடூரமாக, ஏன் நமக்காக பிதா அப்படியா அவரை அனுமதித்தார். பிதா அவருக்கு அப்படி அனுமதித்தார். அப்பத்துக்கு தானியம் என்ன செய்ய வேணும் சொல்லுங்க? அப்பத்துக்கு தானியம் இடிக்கப்பட வேண்டும்.
அவர் இரட்சகர்னா அவர் நொறுக்கப்பட வேண்டும். அதுதான் பிதாவின் சித்தம். இப்போ நான் தேவனுடைய பிள்ளையாய் வாழணும், தேவனுடைய சமூகத்தில் நித்தியத்தில் போய் நிற்கணும்னா நானும் சொல்லுங்க நொறுக்கப்படணும். அப்பம் தானியத்துக்கு இடிக்கப்படணும். அப்பம் தானியத்துக்கு இடிக்கப்பட வேண்டும். தங்கமும் வெள்ளியும் அக்கினியில புடமிடப்பட வேண்டும். திராட்சை ரசம் அது என்ன செய்யணும்? பிழியப்பட வேண்டும். எண்ணெய் உடைத்து என்ன செய்யணும்? இடித்து பிழியப்பட வேண்டும். இது இயேசு இதை அறிந்திருந்தார். ஆமென். இயேசு இதை அறிந்திருந்தார். நாம் அதை அறிஞ்சிருக்கணும். நானும் இடிக்கப்பட வேண்டும், பிழியப்பட வேண்டும், நொறுக்கப்பட வேண்டும், உடைக்கப்பட வேண்டும். என்ன பிரதர், இயேசு நல்லவர், எல்லாம் இயேசுன்னு சொன்னால் எல்லாம் மாறிடும், எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நீங்கள் என்னடானா உடைக்கணும், நொறுக்கணும். பிரியமானவர்களே, இந்த பூமியில் நல்லா புரிஞ்சுக்கிறங்க, நமக்கு உபத்திரவங்கள் பாடுகள் உண்டு, ஆனால் அது நம்மை மேற்கொள்ளாது. ஆமென். உலகத்தில் என்னென்னமோ நடக்கலாம், எதோ நம்முடைய வாழ்க்கையில் நடக்கலாம். தேவனுடைய அனுமதி இல்லாமல் எதுவும் நடப்பதில்லை. அப்படியே நடந்தாலும் தேவனுடைய அனுமதியோடு காரியங்கள் நடந்தாலும் அதை தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் வைத்திருக்கிறார். நாம் பயப்பட வேண்டியதில்லை. ஏன் நம்மை உடைக்கிறார், நொறுக்கிறார்னா அவருடைய சாயலை அடையும்படி, இயேசுவை போல மாறும்படி, இயேசுவை போல வாழும்படி நம்ம இடத்துல அப்படி அனுமதிக்கிறார். அதற்காகத்தான் நொறுக்கிறார். நம்ம வேலை செய்கிற இடங்களில், குடும்பங்களில், கணவன் மனைவிக்குள்ள உரசல், நம்முடைய குடும்பத்தில் நிறைய நேரங்களில் நம்ம அதை பார்க்கலாம். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்னாடியே ஒரு காரியத்தை அவர் செய்ய வேண்டியது இருக்கு. நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும்னு விரும்புகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி தேவன் என்ன செய்கிறான்னா, உன்னை சில பாடுகளுக்குள்ளே என்ன செய்யணும்னா கொண்டு போகணும்ப்பா. எனக்கு ஆசீர்வாதம் வேணும், ஆனால் என்ன வரக்கூடாது, பாடு கஷ்டம் மட்டும் வந்துடக்கூடாது பிரதர். பாருங்க, பவுலை தேவன் என்ன செய்தார்னா, ஒரு நல்ல அப்போஸ்தலனாய் சபையிலே எடுத்து ஸ்தாபிக்கக்கூடிய ஒரு தேவ மனுஷனாய் தேவன் முன்குறித்தார். ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் என்ன செய்தார்? உடைத்தார், ஒரு அடி போட்டார். பாருங்க, எங்கே? அப்போஸ்தல நடவடிக்கைகள் 9வது அதிகாரம். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 9வது அதிகாரம். அவர் தமஸ்குல இருந்து என்ன செய்கிறாருன்னா, தமஸ்குவுக்கு வர்றார். அதாவது எருசலேமில் இருந்து நிருபங்களை வாங்கி கிறிஸ்தவர்களை கொன்று குவிக்கும்படி நிருபத்தை வாங்கி கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய், ஒரு எதிரியாய், சத்ருவாய் அவன் அங்கிருந்து வருகிறான். தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். தமஸ்குவுக்கு வர்றாரு, கிட்ட நெருங்கிட்டாரு. 3வது வசனம் 9:3. அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது, சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு செய்யப்படும். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்? உடைக்கும் போது இதுதாங்க அருமையான ஜெபம். நாம் நெருக்கப்படும் போது, மனைவி இடத்துல மனைவி கணவனிடத்தில் ஒரு உரசல் இருக்குது, சமாதானம் இல்லை, யாரோ ஒருத்தட்ட ஒரு அநீதியான காரியம் இருக்குது, பேசின வார்த்தையில் தடிப்பான வார்த்தைகள் மனைவிக்கு கஷ்டமாக இருக்குது, அல்லது கணவனுக்கு. ஆண்டவரே, இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும்? நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்? அல்லது நான் வேலை செய்கிற இடத்துல மேலான அதிகாரம் உள்ளவர்கள் என்னை நெருக்குகிறார்கள், என் மேலே இல்லாத பொல்லாதை சொல்லுகிறார்கள், அபாண்டமாய் பேசுகிறார்கள். ஆனால் பக்கத்து வீட்டில் யாரோ ஒருத்தர் என்னை எப்போ பார்த்தாலும் தொந்தரவு, பிரச்சனை. இயேசுவே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்? பவுல் பாருங்க, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் இந்த நெருக்கத்தில். அல்லது ஒரு வியாதியாக இருக்கலாம், அல்லது வறுமையாக இருக்கலாம், ஒரு கடன் பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது சதா நமக்குள்ள எழும்பக்கூடிய ஒரு பயம், கவலை, சமாதானம் இல்லாத ஒரு நிலை. யாரோ ஒருத்தர் பேசின வார்த்தை நம்முடைய இருதயத்தில் அப்படியே வேதனைப்படுத்திக்கிட்டு இருக்கு. பிதாவே, நான் இப்பொழுது என்ன செய்யட்டும்?
நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்? அப்படிப்பட்டவர்களிடத்தில் தேவன் பேசுவார். ஆமென். தேவன் பேசினார், நீ எழுந்திருச்சு போ, நான் உனக்கு செய்ய வேண்டியதை வெளிப்படுத்துகிறேன்றார். அவர்களுக்கு தேவன் பேசுவார். நெருக்கப்படும் போது, உபத்திரவங்கள், பாடுகள், கஷ்டம் நம் வாழ்க்கையில் ஒரு பாரம் மாதிரி அழுத்தும் போது நான் தேவனிடத்தில் போகணும். ஆமென். தேவனிடத்தில் போகணும், தேவனை சார்ந்து கொள்ளணும். அப்பொழுது தேவன் நம்மோடு இடைபடுவார். எந்த தமஸ்குல போய் ஜனங்களை கொல்லணும்னு நினைச்சானோ அந்த தமஸ்குலையே அவன் என்ன செய்றான்னா பாருங்க, 22, சவுல் அதிகமாய் திடன் கொண்டு இவரே கிறிஸ்து என்று சிருஷ்டாந்திரப்படுத்தி தமஸ்குவில் குடியிருக்கிற யூதர்களுக்கு பிரசங்கம் பண்ணான். கலங்க பண்ணினார்னா என்ன, அங்கே போய் தேவனுடைய சத்தியத்தை பேசி ஆண்டவரே இரட்சகர்னு அறிவித்தான். அந்த அடிச்சுவட்டை, இயேசுவின் அடிச்சுவட்டை பிடித்து கொண்ட மனிதன் நொறுக்க சித்தமாகி அவனும் தன்னை ஒப்பு கொடுக்கிறான். என்னையும் நொறுக்கும் ஆண்டவரே. இயேசு போன அதே பாதையில் நானும் வரத ரெடி, ஆயத்தமாய் ஒப்பு கொடுக்கிறான், அர்ப்பணிக்கிறான். அப்பம் அப்பத்துக்காக தானியம் இடிக்கப்படுது. அங்கே இடிக்கப்பட்டதனுடைய விளைவு அந்த அப்பத்தை மற்றவன் புசிக்கிறான். அவன் மற்றவனுக்கு ஆசீர்வாதமாக மாறுறான். பாருங்க பிரியமானவர்கள், இதில் ஒரு காரியங்கள் 2 நாளாகமும் 28வது அதிகாரம் ஒரு சில நபர்களை பார்ப்போம். 2 நாளாகமும் 28வது அதிகாரம் 22வது வசனம் வாசிப்போம். தான் நெருக்கப்படுகிற காலத்திலும் கர்த்தருக்கு விரோதமாய் அந்த ஆகாஸ் எனும் ராஜா துரோகம் பண்ணி கொண்டே இருந்தான். இந்த ஆகாஸ்ங்கிற ராஜா யாருன்னு கேட்டிங்கன்னா, யோதாம்ங்கிற ராஜாவுடைய மகன். யோதாம் தேவனுடைய வழியில் செம்மையாய் நடந்த ஒரு மனுஷன். 27 வாசிக்கிறோம். 28 இந்த ஆகாஸ் என்ன செய்வான்னா, தேவனுக்கு விரோதமாகவே, அவன் தேவனுடைய கற்பனைக்கு விரோதமாய் தேவ ஜனங்களை பொல்லாத வழியில் நடத்தி விக்கிரகங்களையும் பேய்த்தனமான காரியங்கள், அதாவது போய் பலி செலுத்துவான், பிள்ளையே தகனம் பண்ணுவான், தீக்கு அடக்கம் பண்ணுவான். அப்படிப்பட்ட ஒரு பொல்லாத ஒரு ராஜா, மோசமானவனாக இருந்தான். தேவன் அவனை என்ன செய்தார்னா, 28:5 வாசிக்கிறோம், அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனை சீரியருடைய ராஜாவின் கையில் ஒப்பு கொடுத்தார். அவர்கள் அவனை முறியடித்து அவனுக்கு இருக்கிறவைகளிலே பெரிய கூட்டத்தை சிறைபிடித்து தமஸ்குவுக்கு கொண்டு போனார். நல்லா கவனிங்க. தேவனை விட்டு வழி விலகும் போது தேவன் நமக்கு சில நெருக்கத்தை கொடுப்பார். தேவனுக்கு விரோதமாய், தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய், தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாய் நாம் வழி விலகும் போது, எது தேவனுக்கு பிரியம் இல்லையோ அதை நம்ம செய்யக்கூடாது. ஒரு மனுஷன்ட்ட பேசாத, தேவையில்லை, இவங்களோட அவர் ஐக்கியம் வச்சுக்கிற, உலக மனிதர்களோட போய் சவகாசம் வச்சுக்கிறாத, வேணாம். அல்லது நாள் பார்க்காத, நேரம் பார்க்காத, சோசியம் கூறி உலகத்தார்கள் போல நீ இருக்காத. நல்ல நாள் கெட்ட நாள்லாம் கிடையாது, எல்லா நாளும் ஒரே நாள். ஆனால் நான் அதைத்தான் செய்வேன் அப்படின்னா உங்களை தேவன் நொறுக்குவார். தேவன் நெருக்கத்துக்குள்ளே கொண்டு போவார், ஒரு பாடுகளுக்குள்ளே கொண்டு போவார். என்னென்னா, அங்கே சீரியருடைய ராஜாவுடைய கையில் ஒப்பு கொடுக்கிறார். ஒரு பயத்தை கொடுப்பார், கவலையை கொடுப்பார், துக்கத்தை கொடுப்பார், அல்லது யார் மூலமாவது நமக்கு பிரச்சனையை கொடுப்பார். தேவன் அனுமதிப்பார். அப்போ அந்த நேரத்தில் ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்குன்னு பவுல் மாதிரி என்ன செய்யணும், கேட்குறவங்களா இருக்கணும். ஆனால் இவன் அப்படி இல்லை. நீங்கள் வாட்சிங்கன்னா நிறைய பேர் அசிரியா, அதாவது சீரியருடைய ராஜா வந்தானா, அடுத்து அதே வசனத்தில் அவன் இஸ்ரவேலுடைய ராஜாவின் கையிலும் ஒப்பு கொடுக்கப்பட்டான். இஸ்ரவேலுடைய ராஜா 10 கோத்திரத்தார்கள், அவர்கள் யுத்தம் பண்ணி, இவன் யூதா கோத்திரம் ஆகாஸ், அவனோட யுத்தம் பண்ணி அவன் கையில் தேவன் அங்கே அடுத்து ஒப்பு கொடுக்குறார். அவன் அசிரியா பாதி ஜனங்களை அடித்து காலி பண்ணிட்டு போயிட்டான். இவன் ஒரு பக்கத்தில் அடிக்கிறான். யார்? இஸ்ரவேல் ஜனங்கள். அதுக்கு பின்னாடி அந்த சீரிய 7வது வசனம் பாருங்க. அன்றியும் எப்ராஹிமின் பராக்கிரமசாலியான சிக்ரியும் ராஜாவின் குமாரனாகிய மாசேயாவையும் அரண்மனை தலைவனாகிய அஸ்ரீகாமையும் ராஜாவுக்கு 2வதான எல்கானாவையும் கொன்று போட்டான். அவனுடைய அந்த ஆகாசுடைய பிள்ளைகளை எப்ராஹிமின் பராக்கிரமசாலி சிக்ரிங்கிறவங்க என்ன செய்யறான், அடிச்சு அவன் காலி பண்ணிடுறான். அதுக்கு அடுத்து இப்படி அடுத்தடுத்து சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 16
16 பாருங்க. அக்காலத்திலே ஆகாஸ் என்னும் ராஜா அசிரியாவின் சீரிய ராஜா அடிச்சு காலி பண்ணிட்டு போயிட்டான். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் அசிரியா அப்படிங்கிற ராஜாவுக்கிட்ட ஆள் அனுப்பி எனக்கு ஒத்தாசை பண்ணும்படி, எனக்கு உதவி செய்யும்படி போகிறான். ஏதோமியரும் கூட வந்து யூதாவை முறியடித்து சிலரை சிறைப்படுத்தி, ஏதோமியர் வேற பக்கத்திலிருந்து வந்து என்ன செய்கிறாங்க, அவன் கொஞ்சம் வர அடித்து இழுத்துட்டு போயிட்டான். அடுத்து 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 அப்படியே அவனுக்கு அந்த ஆகாஸ் அவன் செஞ்ச அக்கிரமத்துக்கு தன்னுடைய பிள்ளைகளை பலி செலுத்தினான், விக்கிரக தோப்புகளை உண்டு பண்ணினான், பலிபிடங்களை பாகாலுக்கு பலிபிடத்தை கட்டினான். தேவனுடைய பார்வையில் அது அருவருப்பாக இருந்தது. ஆகவே இப்படி அனுமதிக்கிறார், அடி மேலே அடி, சோதனை மேலே சோதனை. ஆனாலும் அதைத்தான் இங்கே வாசிக்கிறோம் 21 ஆகாஸ் கர்த்தருடைய 22 தான் நெருக்கப்படுகிற காலத்திலும் கர்த்தருக்கு விரோதமாய் அந்த ஆகாஸ் என்னும் ராஜா துரோகம் பண்ணிக்கொண்டே இருந்தான். மனம் திரும்பவே இல்லை. நான் என்ன செய்ய சித்தம்னு தேவன்கிட்ட போகவே இல்லை. இவன் இந்த சீரிய ராஜாவுக்கு போனான்ல, யுத்தம் பண்ணி அவன் வந்து யுத்தம் பண்ணான்ல, அப்போ அவன்கிட்ட இருந்த தெய்வத்தை எடுத்துகிட்டு வந்துட்டான், விக்கிரகங்களை. அது அந்த 23 வாசிக்கிறோம். எப்படி என்றால், சீரிய ராஜாக்களின் தெய்வங்கள் அவர்களுக்கு துணை செய்கிறபடியினால் அவர்கள் எனக்கு துணை செய்ய அவர்களுக்கு பலியிடுவேன் என்று சொல்லி தன்னை முறியடித்த தமஸ்குவின் தெய்வங்களுக்கு அவன் பலியிட்டான். தமஸ்கு யார்? அவர் பவுல் சந்திக்க இடம். பவுல் எப்படி மனம் திரும்பினாரோ அந்த இடத்துல தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. ஏற்கனவே அந்த தெய்வங்களை, அங்கிருக்கிற தெய்வங்களை எடுத்துகிட்டு வந்து இவன் வழிபடுறான். ஏன்? கர்த்தர் தெய்வம் அல்லவா? கர்த்தரை மறந்து விட்டான். தன் தகப்பனும் கர்த்தருடைய வழியில் நடந்தான். தன் தகப்பனுடைய வார்த்தைகளை, அவன் கொடுத்த வழிமுறைகளை இவன் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஒரு துன்மார்க்கனாவை வாழ்ந்து ராஜாவுக்கு வந்துட்டான். அதனுடைய விளைவு ஜனங்களை பாவ வழிக்கு தள்ளிட்டான். பாவ வழிக்கு. பிரியமானவர்கள், இவன் கடைசி வரைக்கும் தேவனை அண்டிக் கொள்ளவே இல்லை. கடைசி வரைக்கும் அவன் அப்படியே பொல்லாதவனாகவே இருந்து மோசம் போனான். இதே ஆகமத்தில் நம்ம வாசிக்கிறோம் 33. இங்கே ஒரு மனுஷனை பார்க்குறோம், மனாசேன்னு ஒரு மனுஷன். இவர் யாருன்னா எசேக்கியா ராஜாவுடைய மகன். எசேக்கியா ராஜா தேவனுடைய சித்தத்தில் தேவனுக்கு செம்மையாய் நடந்த ஒரு மனிதன். அவன் தன் பிள்ளைக்கு சத்தியத்தை சொல்லி போதிச்சிருப்பார். ஆனாலும் அவன் எடுத்த எடுப்பிலேயே கர்த்தருக்கு விரோதமாய் அந்த ஆகாஸ் என்னென்ன சேட்டை பண்ணானோ அதே சேட்டை இவனும் செய்கிறான். 33:6 அவன் இன்னும் குமாரன் பள்ளத்தாக்கிலே தன் குமாரரை மிதிக்க பண்ணி நாளும் நிமித்தமும் பார்த்து பில்லி சுனியங்களை அனுசரித்து அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் வைத்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக அவர் பார்வைக்கு மிகுதியும் பொல்லாப்பானதை செய்தான். இவனை என்ன செய்தார்னா தேவன் நெருக்கத்துக்கு கொண்டு வர்றார். அவனை வந்து பாருங்க, அதை எங்கே வாசிக்கிறோம் 11வது வசனம். ஆகையால் கர்த்தர் அசிரிய ராஜாவின் சேனாதிபதிகளை அவர் மேல் வரப்பண்ணினார். அவர்கள் மனாசையை முட்செடிகளில் பிடித்து 2 வெண்கல செங்கலினால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை இவன் மேட்டருக்கு வந்துட்டான். ஏஹா, தப்பு பண்ணிட்டோம். ஆகாஸ் நம்ம அப்பா எசேக்கியா. ஆகாஸ் வந்து தாத்தா. அவர் இன்னும் பண்ணத்தாக்கில் அவர் எப்படி பலி செலுத்தினாரோ அதுபோல இவனும் செஞ்சான். தன் பிள்ளையை தீக்கடக்கம் பண்ண நான் பெல்லி சூனியம் பார்த்தான், நாள் பார்த்தான், புத்தி வந்தது. தான் நெருக்கப்படுகையில் பிதாவுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினான், கதறான். ஐயோ ஆண்டவரே! இவன் என்ன செஞ்சான்னா கடைசியா பாருங்க, தேவாலயத்தில் வந்து கெஞ்சிறான், கதறான், ஜிபிக்கிறான். மறுபடியும் என்ன செஞ்சான்னா தேவாலயத்தில் 15வது வசனம், கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து அந்நிய தேவர்களை அந்த விக்கிரகத்தையும் எடுத்து போட்டு கர்த்தருடைய ஆலயமுள்ள மலையிலும் எருசலேமிலும் தான் கட்டியிருந்த எல்லா பலிபீடங்களையும் அகற்றி பட்டணத்திற்கு புறம்பாக போடுவித்து கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பனிட்டு அதன் மேல் சமாதான பலியும் சோத்திர பலியும் செலுத்தி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை சேவிக்க வேண்டும் என்று யூதாவுக்கு அப்பா புத்தி வந்தது. நெருக்கப்படுகிற காலத்தில் கர்த்தரை நோக்கி நம்ம என்ன செய்யணும்? கூப்பிடணும், கர்த்தரிடத்தில் வரணும்.
பவுல் மாதிரி நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர். பிரியமானவர்களே, இந்த நொறுக்கப்படுகிறது நமக்கு நல்லது. நம்ம இடத்துல இருக்கிற அழுக்கு என்னாகும், நம்ம இடத்துல இருக்கிற பாவ காரியங்கள் வெளியே போகும். நாம் ஏதாவது குறையப்பட்டிருக்கிறோம்னா தேவன்கிட்ட பரணும். அதாவது விசுவாச குறைவாக இருக்கலாம், அல்லது சமாதான குறைவாக இருக்கலாம். நம்ம தேவன்கிட்ட போகணும். ஆண்டவரே, எனக்கு விசுவாசம் இல்லையே, நான் சமாதானம் இல்லாமல் இருக்கிறேனே. லூக்கா எழுதின சுவிசேஷம் வாசிப்போம், 3:4 வாசிங்க. பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோணலானவைகள் செவ்வையாகும், கரடானவைகள் சமமாகும் என்றும். பிரியமான, இந்த வசனத்தை நம்ம கொஞ்சம் தியானிக்கணும். பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும். நம்ம இடத்துல விசுவாச குறைவு, சமாதான குறைவு இருக்குமானால் நாம் தேவன்கிட்ட போய், ஆண்டவரே, எனக்கு இந்த குறைவிலிருந்து என்னை விடுதலையாக்குங்க, எனக்கு சமாதானத்தை தாங்க, நான் கவலையாக இருக்கிறேன், பயமாக இருக்கு, ஏதோ ஒரு பாவ காரியங்கள் இருக்கலாம். தேவன்கிட்ட நம்ம அதை சரி பண்ணணும். அப்பொழுது அது சமமாகும். பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும். அடுத்து என்னது? சகல மலைகளும் குன்றுகளும். சகல மலை பெருமை. பெருமை எனக்கு இடத்துல இருக்கிற எல்லா பெருமையும், சகல பெருமைகளும் அல்லது குன்றுகள், சிறு, அதாவது என்ன சொல்றதுன்னா குறுக்கு புத்தின்னு சொல்லுவாங்கள்ல, தந்திரமா, அப்படிப்பட்ட எண்ணங்கள், ஏமாத்துறது, மறைக்கிறது, அதெல்லாம் உடைக்கப்பட வேண்டும். பெருமை. பிரியமானவர்களே, பெருமை. சபையில் நம்ம என்ன செய்யலாம்னா பெருமையாக இருக்க முடியும். எனக்கு எல்லாம் தெரியும், நான் படிச்சிருக்கிறேன், எனக்கு இவ்வளவு வசதி இருக்குது, எனக்கு அறிவு இருக்குது, ஞானம் இருக்குது, புத்தி இருக்குது, எனக்கு அவரை தெரியும், இவரை தெரியும். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பள்ளங்களும் மேடும் என்ன ஆகணும்? சமமாகணும். பள்ளம் ஒரு தாழ்வு மனப்பான்மையில் கூட சிலர் இருக்கலாம், ஒரு படிப்பறிவு இல்லாதவர்களாக இருக்கலாம். அவர்களையும் நாம் மதிக்கிறவர்களாய், அவர்களையும் நேசிக்கிறவர்களாய் சமமாகணும். பள்ளங்களும் குன்றுகளும் மலைகளும் என்ன செய்யணும்? சமமாகணும், உடைக்கப்பட வேண்டும். நிறைய வாலிபர்கள் நம்ம இந்த நாட்களில் பார்த்திங்கன்னா கஷ்டம், பாரம் ஆண்டவர் நமக்கு சில நேரங்களில் அனுமதிக்கும் போது அதை எடுத்துக்கொள்ள மனதில்லை. நம்முடைய அறிவு, நான் படிச்சிருக்கிறேன், எனக்கு எல்லாம் தெரியும், அந்த மலைகள் தான் இருக்கு அப்படின்னு வளர்கிறார்கள். உங்கள் அறிவுக்கு நீங்கள் படித்த அளவுக்கு நான் ரொம்ப படிச்சிருக்கிறேன், அது உண்மைதான். இன்றைக்கி இருக்கிற கல்வி, அறிவு, ஞானம் பெருசாக இருக்குது. ஆனால் படிப்பறிவில்லாத பெற்றோரிடத்தில் இயேசு ஆண்டவர் என்ன செய்தார்னா கீழ்ப்படிந்து அடங்கி இருந்தார். தேவன் அப்படித்தான் நொறுக்கினார். ஆனால் இன்றைக்கு நொறுங்காத வாலிப தலைமுறை இருந்துக்கிட்டு இருக்கு. நொறுங்கலை, ஒப்பு கொடுக்கலை, தேவனுக்கு தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கலை, அர்ப்பணிக்கவில்லை. தங்கள் வாழ்க்கையில் அப்படியே வளர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். ஏன்னா சாப்பாடு இருக்குது, ட்ரெஸ் இருக்குது, நல்ல வசதி வாய்ப்பு, பணம் காசு இருக்குது, நினச்ச பொருளை வாங்கி சாப்பிடக்கூடிய வசதி இருக்குது. நல்லா தரித்திரத்தில் இருந்தாலுங்க ஆண்டவரை தேடி விரட்டி எங்கேயே ஆண்டவர் வேணுமேனு ஓடி அப்படித்தான் தேவனை அண்டிக் கொண்டேன். மில்லில் வேலை செய்த நாட்களில் அவ்வளோ வறுமை. அங்கே வேலை செய்த நாட்களில் அங்கே இருந்த ஆட்கள் மத்தியில் அவ்வளவு விசுவாசத்தில் வளருவது, அவ்வளவு போராட்டம். அவர்களுடைய பழக்கங்கள், அவருடைய தூசணங்கள், பக்கத்தில் தான் வேலை செய்யணும். அவங்களுடைய வார்த்தையில் தேவன் எனக்கு தெரியும், என்னை நொறுக்கின இடம் மில்லு தான், வேலை செஞ்ச இடம்தான். பிரியமானவர்களே, இன்றைக்கி அநேக வாலிபர்கள் படிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல அப்படி யாராவது நெருக்குனா, ஏதாவது நம்ம கடினமாய் நடத்தினா அதை தாங்கிக்கிற முடியலை. தேவன்கிட்ட போனால் அதை தாங்கிக்கிற முடியும், தேவன்கிட்ட போகிறதில்ல. இளம் பிராயத்தில் நுகத்தை சுமப்பது மனுஷனுக்கு நல்லது, சுமக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் நம்ம போய் எங்கே நிற்கணும்? நித்தியத்தில் தேவனுடைய சமூகத்தில் அவருடைய மகிமையில் அவருடைய பிள்ளைகளாய் நிற்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனால் இங்கே உடைக்கப்படாமல் அங்கே போய் எப்படி நிற்க முடியும்? நாம் கேட்கணும், நாம் யோசிக்கணும். பிரியமானவர்களே, பள்ளங்கள் எல்லாம் நொறுக்கப்படணும், நிரப்பப்படணும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படணும், கோண நாளைகள் செவ்வையாகணும். நமக்குள்ள தவறான பழக்க வழக்கங்கள், தவறான காரியங்கள் இருக்குமானால் சரி பண்ணணும். இதுதான் பாதை, இதுதான் பாதை. உலகத்தில் நிறைய பாதைகளை பிசாசனம் வகுத்திருக்கிறான்.
இயேசுவே வழி என்று நாம் நடக்கிறவர்களாக இருக்கணும். கோலனான பாதை அல்ல, நேரான பாதை, இயேசு காட்டின பாதை, நேரான பாதை. கரடானவைகள் சமமாகணும். முரட்டுத்தனமாய் பிடிவாதம், முரட்டாட்டம் இதெல்லாம் தேவையில்லை. இதெல்லாம் உடைக்கப்படணும். அதைத்தான் நான் சொன்னேன். அப்பத்துக்காக தானியம் இடிக்கப்படணும். இதெல்லாம் உடைக்கப்பட்டால் தான் நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் தேவ சமூகத்தில் போய் நிற்க முடியும். மனம் திருமணம், ரட்சிக்கப்பட்டவன், ஞானஸ்நானம் எடுத்தோம், சபையில் இவ்வளோ நாளாக இருக்கிறோம், நான் தேவனுடைய பிள்ளைன்னு நினச்சிக்கிட்டு நம்மை நாமே வஞ்சித்து கொள்ள வேண்டாம். நாம் தேவன் எப்பெல்லாம் நம்மளை நொறுக்கிறாரோ, உடைக்கிறாரோ விட்டு கொடுப்போம். அப்பொழுது மாத்திரமே நாம் தேவனுடைய சன்னிதானத்தில் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து துதிக்க முடியும், ஆராதிக்க முடியும், விடுதலையாய் தேவ சமூகத்தில் ஜெபிக்க முடியும், சமாதானத்தை காத்துக்கொள்ள முடியும், விசுவாசத்தில் வளர முடியும். ஆகவே இந்த ஒரு பெரிய சிலாக்கியத்துக்குள்ளே நாம் போவதற்கு ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை நொறுக்கும் போது நாம் விட்டு கொடுப்போம். பவுல் சொல்லுவார், எப்பக்கத்திலும் நாங்கள் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் நாங்கள் ஒடுங்கி போவதில்லை, மனம் முறிவதில்லை. பவுல் சொல்றார், அவருடைய மரணத்தை நாங்கள் எப்பொழுதும் என்ன செய்கிறோம்? சுமந்து திரிகிறோம். சிலுவையில் இயேசு எப்படி மரித்தார், எப்படி ஒப்பு கொடுத்தார், கடைசி வரைக்கும் அவர் என்ன செய்தார்னா, பிசாசானவனுக்கு ஒன்றுமில்லை என்று நிரூபித்து விட்டார். எவ்வளவு பேர் தூசித்தார்கள். மனிதர்கள் தலையில் மேல் நடந்தார்கள்னா என்ன அர்த்தம்? வழிப்போக்கன் தூசிக்கிறான், ஜனங்கள் தூசிக்கிறார்கள். அவன் யார்? குற்றவாளி ஒருத்தன் தூசிக்கிறான், போர் சேவகர் தூசிக்கிறான், அதிகாரிகள் தூசிக்கிறார்கள், பிரதான ஆசாரியர்கள் தூசிக்கிறார்கள், மூப்பர்கள் தூசிக்கிறார்கள். அதே மனிதர்கள் அவர் மேலே நடந்தது. ஆனால் பிதாவே, இவர்கள் என்னதென்று செய்கிறார்கள், இவர்களுக்கு மன்னியும். என்ன அருமை! இந்த ஆவி வேணும். கிறிஸ்துவ ஆவி. என்னை ஜெபம் பண்ணி முடிக்கல சொன்னார், இயேசுவை நீர் எங்களுக்குள்ள வாரும் ஜெபம் பண்ணி முடித்தார் பிரதர் ஆராதனை முடிக்கும்போது. அந்த ஆவி நமக்கு வேணும். இயேசுவே வாரும்னா என்ன அர்த்தம்? அவர் போல இயேசுவே என்னை மாற்றும். தேவன் நம்முடைய கண்களை திறப்பாராக. ஆமென்.